வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 948 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 812ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷன், 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ, டிக்ரீஸ் ஆகுதோ, அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1.65ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ஆகிப்போச்சு. ஆல்மோஸ்ட் இந்த குவார்டரோட எண்டுமே இருக்குன்னு வச்சுக்கோமே, ஃபைனல் மந்தில் இருக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால், பல ஸ்டாக்குகள் வந்து மேலே ஏறிட்டு கரெக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ எந்த இடம் வரைக்கும் சப்போர்ட் லெவல் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று. சப்போஸ் மேலே ஏறாதது அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து சப்போஸ் அவங்க வந்து டர்ன் அப் ஆகியிருந்தாங்க, அப்சைட் மூவ்மெண்ட் டர்ன் அப் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ எந்த வகையில் நமக்கு பார்த்தாலும் இந்த வீடியோஸ்லாம் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்களுடைய ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 12% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது குவார்டர்லி ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது கிட்டத்தட்ட இது வந்து சிமிலர் லெவல் தான், ஃப்ளாட்டாக தான் இருக்குது. EPS உடைய ஆனுவலைஸ்டு ஃபோர்காஸ்ட் வந்து 19% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 இவங்களுடைய குவார்டர்லி ரெவென்யூ 0.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 4.3% குறைஞ்சு போயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு 50 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு. அதனால இவங்களுக்கு 0.8 வந்து இபிஎஸ் குறைஞ்சு 5.4 இருக்கு. ஸோ இபிஎஸோட டிடிஎம் நம்ம பார்க்கும்போது போன குவார்டர் காட்டிலும் 0.3 கம்மியாகி 21 இருக்கு. எய்தர் இட் மே பி கன்சிடர்ட் ஆஸ் ஸ்டாக்னேஷன்ஸ் ஆர் டிக்ரீஸ் ட்ரெண்ட். எப்படி இருந்தாலுமே இது கரெக்ஷன் தான் லீட் எடுக்குதுங்கிறது நமக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு ஷார்ட் வந்து இனிஷியல் இண்டிகேஷனாக நமக்கு கிடைக்குது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.53% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.44% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.06% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 64, ஃபேர் ப்ரைஸ் 173, கரண்ட் ப்ரைஸ் 812, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 4.68. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். இப்போ நமக்கு இவன் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஹையாக ஏறிட்டான், எக்ஸ்ட்ராவாக நல்லா இவன் ஏறிட்டான். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து சப்போஸ் கரெக்ஷன், இவனுடைய பிஸ்னஸ் ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. பிஸ்னஸ் க்ரோத் ஆகிற வரைக்கும் மேலே எடுத்து போயிட்டாங்க. இப்போ பிஸ்னஸ் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்ன உடனே இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கீழே கரெக்ஷன் எடுக்குது. ஸோ இப்போ இந்த சூழலில் இவன் 2.5 வரைக்கும் சப்போஸ் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க 433 அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. பார்ப்போம் ரியாலிட்டியில் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 20.90, அது ஆவரேஜ் பண்ணும்போது 5.23 வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 4.60. ஸோ இப்போ அதை காட்டில் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு கூட தான் இருக்குது 0.6க்கு. ஸோ இப்போ ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை வந்து அவன் கீழே கட் பண்ணுவானா அது சந்தேகத்துக்குரியது. ஆனால் இது வந்து சஸ்டைனபிளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குமுலேட்டிவ் ஆவரேஜோட நம்ம வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பார்க்கணும் டிடிஎம். ஸோ இப்போ அது வந்து பார்த்தோம்னா 0.6 கம்மியாக இருக்குது, குமுலேட்டிவ் ஆவரேஜ் தான் கூட இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால இவங்க மேலே உடச்சி போனால் கூட சஸ்டைனபிலிட்டிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப குவிக்காக
இது வந்து டர்ன் ஆகிறதுக்கான ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சஸ்டைனபிலிட்டி நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவானா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து குமுலேட்டிவ் ஆவரேஜ் அண்ட் ஆவரேஜ் எஸ்டிமேஷனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அது தெரிய வருது. நார்மலாக இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 246லேருந்து 346. இப்போ அதை காட்டிலும் வந்து 2 மடங்கு கூட தான் போயிட்டு இருக்கிறான், 2.5 மடங்கு கூட தான் போயிட்டு இருக்கிறான். எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம சார்ட்ல எடுத்திருக்கிறது R2 அண்ட் R3 எடுத்திருக்கிறோம். R2 R3யோட மிட் பாயிண்ட் எடுத்திருக்கிறோம். ஸோ இப்போ R2 671லேருந்து 684, R2 R3யோட மிட் பாயிண்ட் 793லேருந்து 807, R3 928லேருந்து 944. இவன் ஃபர்ஸ்ட் மேலே ஏறிட்டான். இப்போ மேலே ஏறிட்டு கீழே கரெக்ஷன் வரான். இப்போ அவன் சஸ்டைனபிலிட்டி இல்லாமல் கீழே கரெக்ஷனுக்கு வந்திருக்கிறான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து கூட தான் இருக்குது எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும். அதனால மோஸ்ட்லி வந்து இந்த மிட் பாயிண்ட் ரீஜன்லேயே அவன் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவன் கீழே வந்தால் கூட ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இல்லை ட்ரேடர்ஸ் வந்து இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் R2 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு 3 மந்த் கேண்டல்லேருந்து 1 டே கேண்டலுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். கிளியர் கட்டாக வந்து அது வந்து டவுனில் இருக்குது. இப்போ மிட் பாயிண்டில் சப்போர்ட் எடுக்க போகிறானா இல்லாட்டி R2 வரைக்கும் வரப்போகிறானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸ்கோப் எல்லாத்துக்குமே இருக்குது. மோஸ்ட்லி இங்கே சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்களா. மிட் பாயிண்ட்லேயே சப்போர்ட் நிறைய வாய்ப்பு வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். வந்துட்டு சும்மாவது இவ்வளோ தூரத்துக்காவது மேலே இது ரெண்டுத்துக்குமான ஒரு மிட் பாயிண்ட் வரைக்குமாவது மேலே போயிட்டு அங்கனக்குள்ளே சுற்றிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆக்சுவல் ரிசல்ட்டு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு அது எஸ்டிமேஷன்லாம் பீட் பண்ணி வருது அப்படின்னு சொன்னால் மேலேவே R3 டச் பண்ணலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் சொதப்பிட்டாங்கன்னா கீழே R2 வரைக்கும் கரெக்ஷன் வரலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.